வேதாகமத்தில் பெண்கள் அப்படின்றதுல நான் எடுத்துக்கிற தலைப்பு வந்து தெபோரா. பழைய ஏற்பாட்டு தெபோரா. எல்லாருக்கும் தெபோரா தெரியுங்களா? கரெக்ட், தெரியும்ல. தெபோரான்ற வார்த்தை அட்லீஸ்ட் நம்ம பேரு பசங்க தெபோரான்னு கூப்பிடுவோம். கரெக்டா? அட்லீஸ்ட் அதுலயாச்சும் நம்மளுக்கு வந்து என்ன, எனக்கு நிறைய விஷயம் நான் படிக்கும் போது எனக்கு தெரியாதது நிறைய இருந்தது. 2 அதிகாரம் தான் ஜட்ஜஸ். ஜட்ஜஸ்ன்றது நியாயாதிபதி நீதிபதிகள். அதுல வந்து 4-5 அதிகாரத்துல 2மே வந்து அவங்கள பத்தி தான். எப்படியா கடவுளை வந்து ஒரு நியாயாதிபதியா ஒரு பெண் வந்து ஒரு நியாயாதிபதியா ஜட்ஜா அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிருபைய ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அந்த காலத்துல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, வீட்டுல எல்லா வேலைகளும் பெண்கள் பாத்துக்குவாங்க, கணவர் வந்து பின்னாடி இருந்து செய்வாங்க. அப்படிதான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய காரியங்கள் நான் பார்க்கும்போது இது நம்ம கேட்டிருந்தா கூட எனக்கு அந்த உணர்வின் ஆவி இல்லை. ஆனா இன்னைக்கு அதை குறிச்சு நான் பண்ணும்போது எனக்கு வந்து காட்டுனது வந்து என்னன்னா, அந்த காலத்துல ஒரு நியாயாதிபதியா ஒரு தைரியசாலியா உண்மையுள்ளவளா எல்லாவற்றிலும் உண்மையும் நேர்மையுமா இருக்குத மத்தவங்க பார்த்து மத்தவங்க வந்து அதுல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. அப்படியான ஒரு பாத்திரமா தெபோரால் இருந்திருக்காங்க. அப்படியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கிருபையை எது கொடுத்தது? கடவுளுடைய பிரசன்னம் தான் அவங்களுக்கு கொடுத்தது. கடவுளுடைய பிரசன்னம் தான் அவங்களை முன்னாடி கொண்டு வந்து நிற்க செய்தது. ஹல்லேலூயா. சோ ஒரு சின்ன ஒரு முன்னுரை இருந்தாதான் இதை பத்தி நம்மளால வந்து பண்ண முடியும். ஏகூத்ன்ற மன்னன் வந்து மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா, அவர் என்ன சொல்றாரு, அவர் மனதுக்கு என்ன விருப்பம், அவருக்கு நான் இதை செஞ்சா சரியா, அவருக்கு நான் இப்படி இருந்தா சரியா, நான் இந்த செயலை செய்ய போறேனே, அது கடவுளை வந்து வருத்தப்படுத்துமா, இந்த வார்த்தைகளை நான் பேசுறேனே அந்த வார்த்தைகள் கடவுளை வருத்தப்படுத்துமா அப்படின்ட்டு ஒவ்வொரு செயலும் அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய இருதயத்துக்கு பிரீத்தியாய் செய்து வந்திருந்தார்கள். யார் இறக்குற வரைக்கும்? ஏகூத் மன்னன் இறக்குற வரைக்கும் அப்படி இருந்தாங்க. ஆனா ஏகூத் மன்னன் இறந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானவற்றை செய்து வந்தாங்க. நம்ம கூட அப்படிதான், நம்மளுக்கு நன்மை கிடைக்கணும், நம்மளுக்கு நன்மை, எனக்கு இந்த நோய் இருக்குப்பா கடவுளே, எனக்கு இந்த நோய் இருக்கு, எந்த நோயில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, எங்க பசங்களுக்கு இது இருக்கு, இந்த இடத்துல எனக்கு இந்த காசு இல்ல, இன்னைக்கு நாளைக்கு நான் கட்ட போறேன், நான் இதை பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும் தெரியாது, நீங்க வானத்தை பிளந்து கொடுங்க, கீழே இருந்து கொடுங்க, இப்படி எல்லாம் ஜெபிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிக்குவோம், ஆசீர்வாதத்தை வாங்குவோம். வாங்கின அந்த டேஸ்ட் அண்ட் see God is good அப்படிமோ அதே மாதிரி ருசிப்போம், உணர்வோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நிலைத்திருக்க மாட்டோம். நிலை வாழ்வுன்றது நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கவே இருக்காது. அந்த நிலைத்திருக்கிற ஒரு கிருபை, நிலைத்திருக்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா மாறிட்டே இருப்போம் நம்ம எல்லாம். அவங்க எவ்வளவு கஷ்டமான எத்தனையோ வருஷங்கள் கஷ்டப்பட்டவங்க இந்த நாள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க கஷ்டத்துல இருந்து விடுதலையாய் அவங்களுக்கு போஷாக்கு, செம்மை, வளமை எல்லாம் கொடுத்தாலும் கடைசியில என்ன பண்றாங்க, கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, கடவுள் விற்று போடுகிறார். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாரு, விற்று போடுகிறார். நம்ம கூட நம்ம நினைப்போம், ஐயோ நான் இப்படியா இருக்கேனே, நான் அப்படியா இருக்கேனே, ஏன் எனக்கு இந்த குடும்பத்துல இப்படி வருது. ஆனா நம்ம எங்கேயோ நம்மள ஆண்டவர் விற்று போடுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், செயல்களை செஞ்சிருப்போம். அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்காது. அந்த உணர்வின் ஆவிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம செய்யற பாவம் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சாதான் நம்ம அதை விட்டு ஓடுவோம். அது பாவனே செய்ய தெரியாத போது அதை விட்டு நம்ம எப்படி ஓடுவோம்? அதனால முதலாவது வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் விற்று போட்டு அப்போ வந்து யசீனுக்கு ஒரு அரசர் கிட்ட என்ன பண்றாரு, ஆண்டவர் அவங்கள விற்று போடுகிறார். அந்த நேரத்துல சிசேரான்ற ஒரு சேனாதிபதி இருந்தார். அவர் அந்த யசீனுன்ற மன்னனுக்கு கீழே இருக்கிற சேனாதிபதி பேர் தான் சிசேரா. சிசேரா என்ன பண்றாரு, புறஜாதி பட்டணம் ஃபுல்லுத்தையும் அவர் தான் வந்து என்ன பண்றாரு, ஆள்றார். 90,000 வந்து ரதம், வெறும் சாரியட்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க, 90,000. ஆனா ஒரு இடத்துல படிக்கும் போது நம்ம இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவா, 45,000 பேர் தான். இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு, 45,000 பேர். ஆனா 90,000 ரதங்கள் மட்டுமே அவர் வச்சிட்டு இருந்தாரா. அவ்வளவு படைக்கலங்கள், அவ்வளவு பேரை வச்சு அந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு அடிமையா நடத்தி கொண்டிருந்தார். எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க,
வருஷம். 20 வருஷமும் அவங்க ஆண்டவரை திரும்பி பார்க்கல. மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டவரை திரும்பி பார்க்கல. அதெல்லாம் வாங்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா செய்யறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க வாங்கிட்டே இருந்தாங்க, தப்பு செஞ்சுட்டே இருந்தாங்க. சிலை வழிபாடுக்கு என்ன மாதிரி எல்லாம் தவறுகள் செஞ்சாங்க. கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது, கடவுளை விட்டு விலகி போயிட்டாங்க. விலகி போயிட்டு சிலை வழிபாடு, அந்த சிலை வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுமா? யுத்தம் வாசலுக்கு வரும். யுத்தம் என்ன பண்ணுமா? வாசலுக்கு நம்ம அப்ப சண்டை சச்சரவு ஏன் வருது? நம்ம தேவையானவற்றை விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்கள்ல விழும்பொழுது யுத்தம் நம்ம வீட்டு வாசப்படியில வரும். அது ஒரு வசனம் இருக்கு. 20 வருஷமா அவங்க என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க யாரு? இஸ்ரவேல் மக்கள். நம்ம கூட இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க உணர்வு அடைந்து கடவுளுக்கு முன்பாக முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவரே, நாங்க செய்தது தவறு, நாங்க இப்படி இருந்துட்டோம்பா, எங்களை நீங்க மாற்றுங்க. அப்பதான் ஒரு பர்சன் ஆண்டவர் உயர்த்துறார். ஒரு நீதிபதிய, நியாயாதிபதிய ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? உயர்த்துறார். அவங்க பேருதான் தெபோரா. அப்போ அப்படியான ஒரு பிரச்சனைகள் மத்தியில நான் ஒரு பெண்ணா இருக்கேனே, நான் இதை எப்படி நடத்துவேன்? நான் இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி நான் போவேன்? எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் நிர்கதியா நிக்கிறேனே, எனக்கு வழியே தெரியாத எத்தனை பேர் இருக்கும். ஆனா அந்த வழிகள் மத்தியில அந்த நீ உண்மையா இருக்கும் பொழுது, நீ உண்மையா ஆண்டவருக்கு முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை கண் நோக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண் நோக்குதல் உன் மேல இருக்கும் பொழுது அவர்கிட்ட நீ முறையிடலாம். ஆண்டவரே, என்ன தாழ்த்துறேன், நான் வந்த வழிகள்ல ஏதாவது தவறு செஞ்சிருந்தேனா ஏசப்பா, என்னுடைய வழிகள் எல்லாம் நான் மாற்றி போடுகிறேன், உனக்கு பிரீத்தியாய் நடக்க எனக்கு கற்று தாருங்க அப்படின்ட்டு நம்ம உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். அப்படியாதான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு காட்டப்பட்ட வழி தெபோரா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரையும் நீதி விசாரிப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? ஐயோ, எனக்கு இந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு, நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன். அவங்க அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுறார்? ஆண்டவர் இவங்க சொல்றது உண்மையான்றது கூட ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுதான் அவங்க ஆண்டவர் கிட்ட இருந்ததை சில வசனங்கள் நிறைய அழகா சொல்லுவாங்க. இந்த செய், அந்த மன்னனுக்கே கூப்பிட்டு, நீ இத்தனை பேரை கூட்டிட்டு போ, இத்தனை பேரை கூட்டிட்டு போ, இதை செய்ய அதிகாரத்தோட கட்டளையிடுறாங்க. அதை எப்படி கட்டளையிட முடியும்? உனக்கு கடவுள் இந்த நீ இல்ல, அந்த பெண் தான் மகிமை அடைய போறாரு, இத ஆண்டவர் செய்ய போறாரு, இந்த நாள் உனக்கு சொன்னாரே, உனக்கு தெரியாதா? அப்படி எல்லாம் அவங்க சொல்ற அளவுக்கு அந்த வார்த்தைகள்ல தெளிவும் தீர்க்க தரிசியமா இருந்தாங்க. அப்ப அந்த வயசுல அவங்க தீர்க்க தரிசியா ஒரு குடும்பத்துல இருக்கவங்க இருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கணும், அவங்க எவ்வளவு ஆண்டவர் முன்பாக அவங்களை தாழ்த்தி இருக்கணும், அவங்க எவ்வளவு ஆண்டவர் கிட்ட அருகாமையில. இதுதான் நான் கத்துக்கிட்டேன். ஆண்டவரே, நான் குடும்பத்துல இருக்கும்போது, கண்டிப்பா குடும்பங்கள்ல நம்ம ஒருத்தரும் இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும். சேற்றில் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சில சமயம். ஆனா அதன் மத்தியிலும் நம்மள ஒரு தெபோரால ஆண்டவர் மாற்ற முடியும். நம்மள ஒரு ப்ராஃபிட்டா நம்மள மாற்ற முடியும். வழி நடத்துபவரா, வழியா ஆண்டவரால மாற்ற முடியும். நம்ம வழிகளை ஆண்டவர் கிட்ட கொடுக்கும் பொழுதுதான் அதை நம்மளால மாற்றவே முடியும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி அவரு அப்ப என்ன பண்றாங்க? பாராக்குன்ற ஒருத்தரை கூப்பிட்டு, ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரே, ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரே, உன்னை படையெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க தாபோர் மலைக்கு போக சொன்னாரே, உனக்கு நான் இந்த நாட்டை கொடுப்பேன்னு சொன்னாரே, இந்த மன்னனை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னாரே, நீ மறந்துட்டியா? அப்ப அவங்க கிட்ட ஆண்டவர் எப்படி பேசிருக்காரு? அவருடைய அவங்க காதுல ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பா விழுந்திருக்கிறதுனால அவங்க தெளிவா கூப்பிட்டு பாராக்கு, நீ போ, எல்லா இத்தனை ரதங்களை கூட்டிட்டு, நீ மக்களை கூட்டிட்டு நீ அந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தாபோர் மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தெபோரால கட்டளையிடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வரலைன்னா நான் வரவே மாட்டேன். ஒரு பெண்ணை பார்த்து நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன், நீங்க இருந்தாதான் என்னால செய்ய முடியும். அப்ப அவங்க எவ்வளவு ஒரு கமாண்டிங்ல இருந்திருப்பாங்க, அதே சமயம் எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஒழுங்கு அவங்க கணவர் எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க எவ்வளவு நீதியா இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படியா இருக்கணும்
போகணும், அத வந்து எனக்கு அதுதான் கடவுள் எனக்கு வந்து உணர்த்தி கொண்டிருந்தார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த மலைக்கு வந்து என்ன பண்றாங்க, போறாங்க. தாபார் பள்ளத்தாக்குல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு, அவங்களுக்கு வெற்றியை தருவேன்னு சொல்லியிருந்தார். அதனால என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. எல்லாம் ரதம் எல்லாம் 16,000 பேர். அவங்க எவ்வளவு இருந்தாங்க, 90,000 பேர் இருந்தாங்க. நம்ம எவ்வளவு போயிருக்கோம், 16,000 பேர் நம்ம போறோம். அப்ப போகும்போது அவங்க சொல்றாங்க, நான் கூட வருவேன், ஆனா இந்த மேன்மை எனக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது, ஒரு பெண்ணுக்கு தான் போய் சேரும், உனக்கும் கிடையாது, கடவுள் அந்த பெண்ணின் கையில தான் வெற்றியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, சீர்படுத்தி வழிகளை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் பண்றாரு. இது வந்து போகும்பொழுது உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுது, ஐயோ இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ரதங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. சண்டை போட ஆரம்பிச்ச உடனே கடவுள் வந்து என்ன பண்றாரு, அவங்களுடைய கத்திகளை கூர்மையாக்கி அந்த கத்திகள்ல எல்லாரையும் என்ன பண்ணிடுறாரு, நிர்மூலமாக்கி போடுறாரு. ஆனா அந்த அந்த சேனாதிபதியை மட்டும் அவர் என்ன பண்றாரு, தப்ப விட்டுறாரு. ஏன், அவர் சொன்ன வாக்கு ஒரு பெண்ணுனாலதான் வந்து என்ன ஆகும், மகிமை அடையும் அவர் சொல்லியிருந்தார். அதனால அந்த மனிதன் மட்டும் ரதத்துல இறங்கி தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, ஏபேர் மனைவி யாகேல் அவங்க வீட்டுக்கு கூடாரத்துக்கு போறார். போன உடனே அந்த மனைவி அவங்களும் ஐயோ இவர் இங்க வந்து தானே என்ன பண்ண போறாருன்ற மாதிரி இல்லாம வந்த உடனே வீட்டுக்கு வாங்க தலைவரே, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழகான வார்த்தைகளை சொல்லி உள்ள கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் அவருடைய மனசுல. அதனால உள்ள போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு போர்வையை எடுத்து அவங்க மேல போத்தி விடுறாங்க. போத்தி விட்ட உடனே ஐயோ யாரும் பார்க்க கூடாதுன்னு போத்துறாங்க, நம்மள பாதுகாக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல போய் ஆணியை எடுத்துட்டு வந்து, அந்த கூடார ஆணி எடுத்துட்டு வந்து நெற்றி பொட்டுல வச்சு அவங்க அடிச்சு அவங்கள மரண ஆக்கிடுறாங்க. அப்போ தைரியத்தின் ஆவி இந்த இடத்துல எப்படி செய்யணும், இதே அவங்க வந்து அந்த இடத்துல பதட்டத்தோட அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிருக்க முடியாது, இவங்களை சாவடிச்சுட்டு என்ன பண்ணிருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். ஆனா கடவுள் அந்த இடத்துல ஞானத்தின் ஆவி தைரியத்தின் ஆவி கொடுத்து அந்த மகளை வந்து யாரையோ போய் கூப்பிட்டு வர சொல்லல, அந்த இடத்திலே அந்த செயலை நீ செய், உன் கையால இது நடக்கட்டும்னு அவர் வந்து அதை செஞ்சு முடிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு அப்போ தெபோரால என்ன பண்றாங்கன்னா, அது முடிச்ச அப்புறம் எல்லாவற்றிலும் இவர் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு எல்லாவற்றிலும் அங்க இவர் போய் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், செய்திருந்தார். உடனே அவங்க அப்படியே நிறுத்திடல, பாட்டு பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, நன்றி சொல்லுகிறாங்க. என் கடவுள் எனக்காக என்ன என்ன செய்தார், எப்படியெல்லாம் செய்தார், என்னென்னலாம் வாசல்களை திறந்து கொடுத்தார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை அனுப்பி வந்து சண்டை போட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நட்சத்திரமே இறங்கி வந்து சண்டை போடுதுன்னா யாரு, கடவுளே இறங்கி வந்து அவங்களுக்காக யுத்தம் செய்தார். இந்த ஜெயம் வந்து கடவுளால மாத்திரம்தான் வரும். இது யாரு ஆலோசனை, நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல ஆண்டவரால மாத்திரம்தான் கூடும். அந்த ஆலோசனையை கேட்கிற மகளா தெபோரால் இருந்தாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மகளா தெபோரால் இருந்தாங்க, கட்டளைகளை கொடுக்க வேண்டிய இடத்துல கட்டளை கொடுக்கிறவர்களா இருந்தாங்க, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிற மகளா தெபோரா இருந்தாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகளா அவங்க இருந்தாங்க. பெருமை எதுவும் தனக்கல்ல, நான் அந்த இடத்தை லீட் பண்ணேன், நான் உனக்கு சொன்னேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா பெருமையும் எல்லா மகிமையும் எல்லா ஆசீர்வாதமும் எல்லாம் ஆண்டவருக்கு மாத்திரமே உண்டு. என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அத மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இந்த நாள் நம்மளையும் அழைக்கிறார். அதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்னுடைய வாயில கொடுத்தமைக்காக நன்றி செலுத்தி இது ஒரு சின்ன பாடலையும் பாடலாம். 2 வரி 4 வரி தான். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம், எந்த துன்பம், எந்த பிரச்சனை எது வந்தாலும், அது சாத்தானா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆனா எதுவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.